வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் நான் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எங்கேருந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எனக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண 8th லெவல் போஸ்டிங்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த 50 கொஸ்டின்ஸை டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். அடுத்தது இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். இது 8th லெவல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக 2024 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் கீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி அனலிசிஸ் பண்ணியிருப்பீங்க. மற்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்கப்புறம் நானே ஆன்சர் சொல்லிடுவேன். மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம். இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காலை உணவு திட்டம் கொண்டு வந்த ஒரே மாநிலம். அதுக்கப்புறம் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா கொண்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்துணவு திட்டம். அப்புறம் மதிய உணவு திட்டம் தான் ஃபஸ்ட்டு வந்தது. சரிங்களா? அந்த மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காத மேதை காமராஜர் ஐயா கொண்டு வந்தது தான் மதிய உணவு திட்டம். இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் எத்தனை? 8 கிரகங்கள். ஆங்கில மொழியில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? இருபத்தாறு எழுத்துக்கள். இந்த A to Z இருக்கு இல்லையா, அது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 26 எழுத்துக்கள். எந்த மாதம் குறைந்த நாட்களை கொண்டுள்ளது? பிப்ரவரி மாதம். இதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இப்போ 8th லெவல் போஸ்டிங்லாம் எப்படி கேட்பாங்கன்னா எத்தனை மாதங்களில் 30 நாட்கள் உண்டு அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். அப்புறம் டிஎன்எஸ்டிசிக்கும் சரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் சரி லீஃப் இயர் பற்றி கண்டிப்பாக கேட்கலாம். எது வந்து லீஃப் ஆண்டு, எது வந்து லீஃப் ஆண்டு இல்லை, எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வருது, இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். எலுமிச்சையில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன? சிட்ரிக் அமிலம். வறண்ட நிலத்தில் வளரும் செடியின் பெயர் என்ன? கற்றாழை. பசுவின் குட்டியின் பெயர் என்ன? கன்று. ஆக்சுவலாக பசுவின் இளமை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கணும். புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர், கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பெயர் என்ன? சர் ஐசக் நியூட்டன். புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் சர் ஐசக் நியூட்டன். காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள். அக்டோபர் 2ஆம் நாள். ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது. செப்டம்பர் 5. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். இதுவே கூட உங்களுக்கு கேள்வியாக வரலாம். ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். ஓர் எண்ணை 2 2ஆக பகுக்க இயலும் எனில் அது டேஷ் எனப்படும். இரட்டை எண். இப்போ 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை 2ஆக பிரிக்க முடியும், 8 8ஆக பிரியும்.
ஸோ இப்படி வந்து 2ஆக முழுசாக பிரிக்க முடியும் அப்படின்னா அது வந்து இரட்டை எண். ஒற்றை எண்ணா இப்போ 3ன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். 1.5 1.5ன்னு பிரியும், முழு எண்ணாக பிரியாது. சரிங்களா? அதாவது பாயிண்ட் டெசிமலில் வரும். அப்போ இது போல் வர்றது ஒற்றை எண். 2ஆக கரெக்டாக பிரிக்க முடியும் அப்படின்னா அது வந்து இரட்டை எண். மிக சிறிய முழு எண் எது? ஜீரோ தான் மிக சிறிய முழு எண். பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல? 2 + 0 2 + 0 என்ன வரும்? 2ன்னு வரும். இப்போ 2 × 0 நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜீரோவோட எதை பெருக்கினாலும் ஜீரோ தான். அது எந்த நம்பராக இருந்தாலும் சரி, 1000ஆக இருக்கட்டும், இல்லை 10,000ஆக இருக்கட்டும், 100 200 300 எந்த நம்பர் நீங்கள் பெருக்கினாலுமே ஜீரோவோட நீங்கள் எதை பெருக்கினாலும் அதுக்கு ஜீரோ தான் ஆன்சர். அப்புறம் இங்கே பாருங்கள், 0 + 0 0 தான் வரும். 0 - 0 0 தான் வரும். ஆனால் 2 + 0 0 வராது, 2 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 2. 17 × டேஷ் இஸ் ஈக்குவல் டு 34 × 17. இப்போ இந்த 2 நம்பரை பெருக்கினா இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறதும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா 17 கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொன்று இந்த நம்பராக தான் இருக்க முடியும். இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இதை வச்சு இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 53 + 49 × 0. ஜீரோ. இந்த கொஸ்டின் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, ஜீரோவோட நீங்கள் எதை பெருக்கினாலும் இங்கே என்ன வந்தாலும் சரி அது ஜீரோ தான் ஆன்சர். 87 என்ற எண்ணானது டேஷ் வகுப்படும். அதாவது மிச்சமின்றி வகுப்படணும், முழுசாக வகுப்படணும். மூன்றால் மட்டும். 3 6, மீதி 2 வருது, 27. 9 3 27. சரிங்களா? இப்போ இது வந்து மிச்சமின்றி வகுத்தரலாம். ஆனால் 2ஆல் வகுத்து பாருங்கள். 4 2 8, 3 2 6, மீதி 1 வரும். 1ஓட 0 சேர்த்து 10ன்னு வச்சுக்கலாம். இங்கே புள்ளி வச்சாகணும் அதுக்காக. அப்போ 2 10. அப்போ இது டெசிமலில் வருது. இது முழுசாக வந்து வகுப்படலாம். அப்போ இதை நம்ம எடுத்துக்க முடியாது. 11 பாருங்கள், 7 11 77 வரும். அப்போ ரிமைனிங் 10 மீறும். அப்போ அதுவுமே எடுத்துக்க முடியாது. அப்போ முழுசாக வகுப்படுறது எது? 3ஆல் மட்டும்தான் முழுசாக வகுப்படுது. 59 / 1 என்பது 59 தான் ஆன்சர். ஏன்னா கீழே 1 இருந்தால் அதுக்கு வந்து மதிப்பு கிடையாது. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் அளவு என்ன? ஆயிரத்தி 50 லிட்டர். இப்போ 150 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு தெளிக்கிறாங்க. அவங்க மொத்தமாக என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வாரத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அப்போ இதை நீங்கள் கரெக்டாக பெருக்கணும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு அவங்க ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ 0ஓட 7 பெருக்குனா என்ன தான் வரும்? 0 தான் வரும். 7 போட்டுறக்கூடாது. 7 35, 5 போட்டுடலாம், மீதி 3, 1 7, 7 3 10. அப்போ 1050 லிட்டர். இதுதான் சரியான விடை. ஒரு மணி = டேஷ் நிமிடங்கள். இந்த நிமிட கணக்கு வந்து டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய உங்களுக்கு கேட்கலாம். 60 நிமிடங்கள். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். 2 நாட்கள் = டேஷ் மணி நேரம். 48 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 2 நாளைக்கு 48 மணி நேரம். அப்போ எத்தனை நாளைக்கு கேட்டாலும் நீங்கள் அப்படியே அதை பெருக்கிக்க வேண்டியதான் 24. சுவைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்?
6 வகைப்படும். அறுசுவை விருந்து அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அதுதான் அது. ஸோ சுவைகள் மொத்தம் 6 வகைப்படும். பொங்கல் பண்டிகையோடு தொடர்புடைய தாவரம் எது? கரும்பு. இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃபேமஸான ஒண்ணு கரும்பு தான் பொங்கலுக்கு. கீழ்க்கண்டவற்றுள் பசுந்தழை உரங்களுள் இல்லாத ஒன்று எது? சவுக்கு. இந்த இலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெல் நடுறதுக்கு, அதுக்கு முன்னாடிலாம் பசுந்தழை உரங்களா வந்து அவங்க மேக்கப் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த இலைகள்லாம் யூஸ் ஆகும். சவுக்கு கிடையாது. டேஷ் பட்டம் தேடி விதைக்க வேண்டும். இது பழமொழியே இருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும். நாளொன்றுக்கு எத்தனை முறை பல் துலக்க வேண்டும்? 2 முறை. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 புக்லையுமே அவங்கவுங்களுக்கு தேவையான கண்டென்ட் முழுசாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து புக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் எக்ஸாமில் எப்படி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை அனலைசிஸ் பண்ணி ஸ்கூல் புக்லேருந்து கொஸ்டின்ஸு, டிஎன்எஸ்டிசி எக்ஸாமுக்கு ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இன்க்ளூடிங் இது எல்லாமே இருக்க மாதிரி தொகுப்பாக தான் அந்த புக் இருக்கும். புக் வந்து நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். நாங்கள் கொரியர் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப்புமே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவோம் அன்றைக்கி நைட்டே. ஏன்னா நீங்கள் பயப்பட வேணாம், தயங்க வேணாம், தாராளமாக வாங்கிக்கலாம். தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாம் உண்ணும் உணவுகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி எத்தனை மணி நேரம் இருக்க வேண்டும்? 4 மணி நேரம். ஆற்று நீரை சேமிக்க ஏற்படுத்தப்படும் அமைப்பின் பெயர் எது? அணை. கொசுவின் மூலம் பரவும் ஒரு வகை நோய் எது? டெங்கு. டெங்கு ஃபீவருக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா கொசு தான். மட்கும் குப்பைகளை எந்த நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும்? பச்சை நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும். சிவப்பு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த மருத்துவ கழிவுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடுறதுக்கு சிவப்பு யூஸ் பண்ணுவாங்க. டேஷ் ஒரு சிறந்த கிருமி நாசினி. மஞ்சள். இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் வழக்கம் உண்டு. இப்போ மாட்டுக்கோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வருது, மிருகங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தால் கூட மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் தான் அந்த புண்ணு எது வந்தாலுமே போடுவாங்க. அது வந்து வழக்கமான முறையாகவே இருக்குது. ஏன்னா மஞ்சள் வந்து அந்தளவுக்கு ஒரு சிறந்த கிருமி நாசினி. கீழ்காணும் உயிரினங்களுள் எது உழவனின் நண்பன் என அழைக்கப்படுகிறது? மண்புழு. உழவனின் நண்பன் மண்புழு. வெயிலில் செல்லும் பொழுது எந்த நிற ஆடைகளை அணிய வேண்டும்? வெள்ளை நிற ஆடைகளை அணிய வேண்டும். ஏன் வந்து வெள்ளை நிற ஆடைகளை வெயிலில் வந்து அணியணும் அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசனே மற்ற எல்லா கலர்ஸுமே வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அதுவும் பிளாக்கெல்லாம் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹீட் அப்சர்வ் பண்ணும். சரிங்களா? அதனால் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளை நிற ஆடைகள் தான் வெயிலில் போகும்போது யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அது வந்து அது ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது உள்ளே இழுக்காது. அதனால் வெள்ளை நிற ஆடைகளை அணிய வேண்டும். உணவின் ருசியை கூட்டுவது எது? உப்பு. முதலுதவி பெட்டியில் இல்லாத பொருள் எது? சர்க்கரை. இது தேவையில்ல. கத்தரி, டிஞ்சர், கட்டு துணி, இன்னும் மூங்கில் குச்சி இதெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் சர்க்கரை வந்து முதலுதவி பெட்டிக்கு தேவையில்லாத ஒன்று.
தீக்காயம் ஏற்பட்டால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரில் நனைக்க வேண்டும். கந்தையானாலும் கசக்கி கட்டு. கந்தை என்பதன் பொருள் யாது? கிழிந்த துணி. கந்தைனா கிழிந்த, பழைய கிடையாது. கிழிந்த துணி தான் கந்தை. கந்தையானாலும் கசக்கி கட்டு. தரிசு நிலம் என்பது எது? எதுவும் விளையாதது. மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டால் முதலில் செய்ய வேண்டியது எது? மின் இணைப்பை துண்டித்தல். ஃபர்ஸ்ட் இதான் பண்ணணும். மின் இணைப்பை துண்டித்தல். நமது பழமையான மருத்துவ முறை எது? ஆயுர்வேதம். ஃபர்ஸ்ட் கீ கொடுத்துருக்கும்போது சித்த மருத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீழே ஆயுர்வேதம் தான் கொடுத்துருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுர்வேதம். அழகுக்காக வளர்க்கப்படும் செடி எது? குரோட்டன். நடவு செய்ய தேவையான பயிர்களை வளர்க்கும் இடம் எது? நாற்றாங்கால். வெயிலுக்கு இதமான ஆடை எது? பருத்தி ஆடை. பருத்தி ஆடை தான் வெயிலுக்கு இதமான ஆடை. ஏன்னா காட்டன் வந்து தேவையில்லாதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால நைலான்லாம் பார்த்தீங்கன்னா உறுத்தும். வீட்டை தூய்மையாக டேஷ் வைத்திருக்க வேண்டும். எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். காய்கறிகளை எவ்வாறு வெட்ட வேண்டும்? கழுவி வெட்ட வேண்டும். எள்ளில் இருந்து தயாரிக்கும் எண்ணெய் எது? நல்லெண்ணெய். எள்ளெண்ணெயும் சொல்லுவாங்க, நல்லெண்ணெயும் சொல்லுவாங்க. எள்ளுலேருந்து தான் இது வந்து தயாரிக்கப்படுது. காற்றின் அழுத்தத்தை எதன் மூலம் அளக்கின்றனர்? பாரமானி. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. காற்றோட அழுத்தத்தை அளக்க உதவுவது பாரமானி. வளிமண்டல காற்றழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த வளிமண்டல காற்றழுத்தத்தை அளக்க உதவும் கருவி வந்து காற்றழுத்தமானி. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதுபோல் இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின். நிலநடுக்கம் அதெல்லாம் வந்துச்சுன்னா எந்த அளவுகோலில் குறிப்பிடுவாங்கன்னு கூட கேட்கலாம். ரிக்டர் அளவுகளில் குறிப்பிடுவாங்க. அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. உடலுக்கு ஊட்டமான உணவு எது? ஆவியில் வேக வைத்த உணவு. மருத்துவ உதவிக்கு அவசர எண் அழைப்பு எது? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. 108. இதுக்கு வந்து விபத்து உதவி என்னும் சொல்லலாம், மருத்துவ உதவி என்னும் சொல்லலாம். 108. 100 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ், அதாவது காவல்துறைக்கு அழைப்புக்கு 100. 101 என்ன அப்படின்னா தீயணைப்பு துறை, அந்த வாகனம் வேணும் அப்படின்னா 101க்கு அழைக்கணும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து 2 பேருக்குமே காமனானது. டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸு. இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலே கொடுத்துருப்பேன். எல்லா எண்ணுமே கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. 102 என்ன அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இலவச தாய் சேய் ஊர்தி. 102 இலவச தாய் சேய் ஊர்தி. 103 என்ன? இது வந்து டிஎன்எஸ்டிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தெரிஞ்சு வச்சுக்காங்க. 103 வந்து உங்களுக்கானது. அதாவது போக்குவரத்து காவலுக்குரிய எண். போக்குவரத்து காவல் 103. ஒரு நபர் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீர் அருந்த வேண்டும்?
3 லிட்டர். நெல்லிக்காயில் என்ன வைட்டமின் சத்து உள்ளது? வைட்டமின் சி. நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.